இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார். அங்கே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் அதிகமாக இருந்த பொழுது கர்த்தர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி அவர்களை எல்லாம் துரத்தினார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிற தேவன். அவர் ஜனங்களோடு பரிவோடு நடந்து கொண்டதை தான் நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். மனதுருகினார், குஷ்டரோகிகளை கண்டு மனதுருகினார், வியாதியஸ்தர்களை கண்டு இறங்கினார். மார்த்தாளும் மரியாளும் சகோதரனுக்காக அழுகிறதை கண்ட பொழுது அவர் ஆவிலே கலங்கி துயரமடைந்தார். எப்போதும் அன்பு காட்டி கொண்டிருந்த தேவன் ஒரே ஒரு சந்தர்ப்பத்திலே மாத்திரம் அவர் சாட்டை எடுத்து துரத்துகிறார். புறா விற்கிறவர்களின் ஆசனங்களை எல்லாம் கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய இந்த செயலை பார்த்த பொழுது அவருடைய சீஷர்கள் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிற வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வைராக்கியமான ஒரு சுபாவம். சில காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம், எதிர்பார்ப்போம். ஆனால் சில காரியங்கள் அது நடந்தே தீர வேண்டும், எந்த பாடுபட்டாவது அதை அடைந்தே ஆக வேண்டும், அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அந்த சுபாவம் தான் வைராக்கியம் என்று சொல்லுகிற சுபாவம். அது நடந்தே தீர வேண்டும், அது நடக்காமல் இருக்க எந்த விதத்திலும் சாத்தியமில்லை என்று நாம் நினைக்கிற சுபாவம் தான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் பாவம் என்று நாம் சொல்ல முடியாது, ஆனால் அது பாவமாகவும் கூடும். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்கிரியைகளும் உண்டு என்று சொல்லி. இந்த வைராக்கியம் இருக்கிற இடங்களிலே அது தவறாக உபயோகப்படுத்தப்படக்கூடாது. தவறான காரியங்களிலே நாம் வைராக்கியம் காட்டக்கூடாது. ஆனால் அதே சுபாவத்தை ஆண்டவருக்காக ஆண்டவருடைய காரியங்களிலே நாம் காட்டலாம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது பவுலாக மாறின சவுலை பற்றி நாம் பார்க்கிறோம். இந்த சவுல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வணங்குகிற எல்லாரையும் அழிக்க தேடின ஒருவர். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தேடினார்களோ அங்கெல்லாம் போய் அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து காவலிலே போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே இருந்த எல்லாரையும் துன்பப்படுத்தினபடினால் அவர்கள் சிதறி போனார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதோடு அவர் நிறுத்தவில்லை. இந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக அவர் தமஸ்குக்கு நேராக போகிறார். பிரதான ஆசாரியர்களிடத்திலே கட்டளை பெற்றுக்கொண்டு தமஸ்குக்கு போனார் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். போகிற வழியிலே கர்த்தர் அவரை சந்தித்தார். ஆச்சரியமான ஒளியினாலே பவுலை சந்தித்தார். பவுல் அப்பொழுது ஆண்டவரை கண்டதும், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். கர்த்தருடைய அந்த ஒரே வார்த்தை சவுலை பவுலாக மாற்றிட்டு பவுல் தாழ்ந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ போக வந்த அதே இடத்திற்கே நீ போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி இந்த பவுலை ஆண்டவர் அவருடைய ஊழிய காரியமாய் தெரிந்து கொண்டதை நிரூபித்தார். பவுல் இப்பொழுது தமஸ்குவிலே இருக்கும் பொழுது அனனியா வந்து அவருக்காக ஜெபிக்கிறார். அதன் பிறகு நாம் பவுலின் வாழ்க்கையை பார்த்தோமானால் ஆண்டவரை எதிர்ப்பதற்கு, கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதற்கு எவ்வளவு வைராக்கியம் காட்டினாரோ அதே வைராக்கியத்தை கர்த்தருடைய நாமத்துக்காக
என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எனக்காக அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே கர்த்தருக்காக அதிகமாக அவர் பாடுபட்டதே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 குறைய 40 அடியாக 3 தடவை அடிக்கப்பட்டேன், அநேக தடவை கப்பல் சேதத்தில் இருந்தேன், பசியிலும் நிர்வாணத்திலும் நான் இருந்தேன், சொந்த ஜனங்களால் வந்த பாடுகளை சகித்தேன் என்று சொல்லி அவருடைய பாடுகளை எல்லாம் அவர் அடுக்குகிறார். கொரிந்தியரிலே நாம் அதை வாசிக்கலாம். எவ்வளவாய் கர்த்தருடைய நாமத்தை அழிப்பதற்காக, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாக அவர் வைராக்கியம் காட்டினாரோ, அதே வைராக்கியத்தை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக சவுல் காண்பித்ததை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். லீஸ்திராவிலே பவுலை கல்லறிந்து அவன் சாகத்தக்கதாக கல்லறிகிறார்கள். மரித்து போனான் என்று எண்ணி யூதர்கள் பவுலை விட்டு போகிறார்கள். சீஷர்கள் சூழ்ந்து நிற்க பவுல் எழும்பி இன்னொரு இடத்திற்கு போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்வளோ அடி வாங்கி சாகிற அளவிற்கு அடி வாங்கின பிறகும் தான் அறிவிக்க தொடங்கின அந்த சுவிசேஷத்தை பவுல் நிறுத்தவில்லை. அடுத்த ஊரிலும், தெர்பை என்று நினைக்கிறேன், இன்னொரு ஊரிலேயும் போய் அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. வைராக்கியம், கர்த்தருடைய நாமத்துக்காக அவர் வைராக்கியம் காட்டினார். வைராக்கியம் ஒரு சுபாவம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு சுபாவம். எல்லாரிடத்திலும் இந்த வைராக்கியம் இருக்காது. சிலரிடத்திலே ஒரு அதிகமான அளவு இந்த வைராக்கிய குணம் காணப்படும். நான் நினைத்ததை சாதித்தே தீர்க்க வேண்டும் என்று சொல்லி நிற்பார்கள். இந்த வைராக்கியம் ஒரு சுபாவம். அது நாம் சரியாக பிரயோஜனப்படுத்தும் பொழுது கர்த்தருக்காக அது பிரயோஜனப்படும். அநேகர் ஆண்டோடைய சமூகத்திலே வர அது உபயோகமாக இருக்கும். இல்லை, கர்த்தர் உங்களை கொண்டு நடத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிற அந்த அவருடைய சித்தமான காரியங்கள் நிறைவேற அந்த சுபாவம் உங்களுக்கு உதவியாக இருக்கும், பிரயோஜனப்படும். அதே சமயத்திலே உங்களுடைய சுய விருப்பத்தின்படி, சுய இஷ்டத்தின்படி, உங்கள் சுயத்தின் காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் அதை பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது தீமை தருகிற ஒரு சுபாவமாக இருக்கும். வேதவசனம் அதனால தான் சொல்லுகிறது, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களை ஒரு தடவை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வைராக்கிய சுபாவம் உங்களுக்கு உண்டா என்று சொல்லி. பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. என்னுடைய வழிக்கு தான் மற்றவர்கள் எல்லாம் வர வேண்டும், நான் சொல்வது தான் நடக்க வேண்டும், நான் சொல்வது தான் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வீட்டிலும் நீங்கள் வைராக்கியம் காட்டி கொண்டு இருக்கிறீர்களானால் ஒரு தடவை கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துங்கள். அந்த சவுல் செய்தது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேளுங்கள். இந்த வைராக்கியம் கர்த்தருக்காக பயன்படட்டும். நீங்கள் காட்டுகிற அந்த பிடிவாதம் அவருடைய நாம மகிமைக்காக பிரயோஜனப்படட்டும். உங்கள் வைராக்கிய அந்த சுபாவத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். அது கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர் தந்த சுபாவம், அவரை பிரீதிப்படுத்தும்படி அதை செய்யுங்கள். கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் காட்டும் பொழுது, கர்த்தருக்காக நீங்கள் உங்களுடைய அந்த சுபாவத்தை உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு பிரயோஜனமாக காணப்படும். வேதத்தில் பெரிய காரியங்களை சாதித்த கர்த்தருடைய பக்தர்கள் எல்லாரும் வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தருக்கென்று அவர்கள் நினைத்த காரியங்களிலே பிடிவாதமாக இருந்தார்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தீச்சூளைக்கும் பயப்படாமல் வைராக்கியமாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுடைய அந்த சுபாவத்தை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, இந்த சுபாவத்தை, வைராக்கியம் என்கிற இந்த சுபாவத்தை உங்களுடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாராவது பிடிவாதமாக தீமையான காரியத்திலே பிடிவாதமாக இருக்கிறது நிமித்தம் குடும்பத்திலே குழப்பமும் போராட்டமும் இருக்கிறதானால் கர்த்தாவே, அந்த சுபாவத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கவும், உம்முடைய காரியங்களுக்காக, உண்மைக்காக, அன்புக்காக, தாழ்மைக்காக வைராக்கியமாக இருக்கும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் ஏசப்பா.
எங்களிலே தந்திருக்கிற இந்த சுபாவம் உமக்கென்று பிரயோஜனப்படட்டும். உம்முடைய நாம மகிமைக்காக அது பிரயோஜனப்படட்டும். எல்லா தீய குணங்களில் இருந்தும் நீர் விடுதலை ஆக்கும் கர்த்தாவே. வைராக்கிய குணத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிக்கிற குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குணத்தின் நிமித்தம் கஷ்டப்படுகிற குடும்பங்களிலிருந்து யாராவது இதை கவனிக்கிறார்களானால் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சமாதானம் அந்த குடும்பங்களிலே வரட்டும். ஆவியானவர் சவுலை தொட்டது போல, ஒரு பவுலாய் மாற்றினது போல அப்படிப்பட்டவர்களை நீ தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படத்தக்கதாக அந்த குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை